உயிரை பணயம் வைத்து ஸ்பெயினுக்குள் நுழையும் மொராக்கோ மக்கள். பின்னணி என்ன? ஐரோப்பிய ஒன்றியத்துல அமைந்திருக்கிற ஸ்பெயினும் ஆப்பிரிக்க கண்டத்துல உள்ள மொராக்கோ நாடும் பக்கத்துல இருக்க தேசங்கள். ஸ்பெயின்ல இருக்கிற சியூட்டா தான் மொராக்கோவுக்கு அருகில இருக்கிற எல்லை பகுதி. இஸ்லாமிய நாடான மொராக்கோவில் வறுமை, வேலையின்மை போன்றவை காரணமாக ஏராளமான மக்கள் புலம்பெயர்ந்து வராங்க. காலங்காலமாகவே இப்படி ஸ்பெயினுக்குள்ள ஊடுருவ முயற்சி நடக்குதுதான்னாலும் கடந்த ஒரு வாரமா மொராக்கோ மக்கள் அத்துமீறி ஸ்பெயினுக்குள்ள நுழைந்து வருவது அதிகமாயிருக்கு. இருந்தாலும் மொராக்கோ மக்களை உடனடியாக திருப்பி அனுப்பக்கூடாதுன்னு ஸ்பெயின் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறதுனால ஸ்பெயின் அரசால நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியல. இதனிடையே மொராக்கோ நாட்டின் ஃபனிடெக், பெலியூன் மற்றும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருந்து சுமார் 70,000 பேர் நேற்று முன்தினம் தரை மற்றும் கடல் வழியா ஸ்பெயின் எல்லையான சியூட்டாவை நோக்கி ஒரே நாள்ல குவிஞ்சிருக்கிறாங்க. போலீசாரின் கட்டுப்பாட்டையும் மீறி அவங்க கடல் வழியாக நுழைந்தாங்க. நிலைமையை கட்டுப்படுத்த ஸ்பெயின் அரசு எல்லை பகுதியில் ராணுவ வீரர்களையும் போலீசாரையும் அதிக அளவுல குவித்தது. ஸ்பெயின் எல்லைக்குள்ள வரும் மொராக்கோ மக்கள் மீது தண்ணீரை பீச்சி அடிச்சு போலீசார் விரட்ட முயன்றாங்க. ஆனாலும் குறுகிய நேரத்துல 64,000க்கும் அதிகமானோர் சியூட்டா எல்லையை கடந்து ஸ்பெயினுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இத ஸ்பெயின் நாட்டின் உள்துறை அமைச்சகமும் உறுதிப்படுத்தி இருக்கு. இந்த சம்பவத்தின் போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளு, நெரிசல், கடல் நீரில் மூழ்கியது போன்ற காரணங்களால மொராக்கோவை சேர்ந்த 41 பேர் உயிரிழந்தாங்க. உயிரிழந்தவர்களின் சடலங்களை போலீசார் மீட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மொராக்கோவுல இருந்து சியூட்டா வழியா ஸ்பெயினுக்குள்ள நுழைறதை தடுக்க ஸ்பெயின் அரசு தீவிர கண்காணிப்பை ஏற்படுத்தி இருக்கு. எல்லை பகுதியில பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதோட சியூட்டா பகுதியை நோக்கி வரும் மக்களை தடுக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. மொராக்கோவில் அதிகரிச்சு வர இளைஞர்களின் வேலையில்லா திண்டாட்டமும் வறுமையும் தான் இதற்கான முதன்மை காரணங்களாக சொல்லப்படுது. அந்த நாட்டில் இளைஞர்களிடையே வேலையில்லா திண்டாட்டம் 35% அதிகமாக உயர்ந்திருக்கு. போதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்காத சூழல்ல நாட்டின் பொருளாதார தேக்க நிலையிலையும் விரக்தி அடையும் இளைஞர்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்காக பாதுகாப்பான எதிர்காலத்தை தேடி ஐரோப்பாவை நோக்கி பயணிக்க துணிகிறாங்க. அது மட்டுமல்லாம இதன் பின்னணியில ஒருங்கிணைந்த மனித கடத்தல் வலைப்பின்னல்களின் செயல்பாடுகளும் இருப்பதா சொல்லப்படுது. கடத்தல் கும்பல்கள் இந்த காலகட்டத்துல ஸ்பெயினுக்குள்ள நுழையிறது எளிதுன்னு சொல்லி கடத்தல் கும்பல்கள் வதந்திகளை பரப்பியதும் இதற்கு காரணம்னு ஸ்பானிஷ் அதிகாரிகள் சொல்றாங்க. எல்லை கட்டுப்பாடுகள் பலவீனமடைந்திருக்கு, புலம்பெயர்வோர் உடனடியாக திருப்பி அனுப்ப மாட்டார்கள்ன்ற வதந்திகளை பரப்புவதற்கு இந்த கடத்தல் கும்பல்கள் சமூக ஊடகங்களையும் மெசஞ்சர் தளங்களையும் பயன்படுத்தியதாக ஸ்பெயின் காவல்துறை குற்றம் சாட்டுது. கடத்தல் கும்பல்கள் சமூக வலைதளங்கள் மூலம் பரப்பும் போலி வதந்திகளும் ஸ்பெயினின் அகதிகள் கொள்கை குறித்த தவறான புரிதல்களும் தான் இந்த ஆபத்தான பயணங்களுக்கு மக்களை தூண்டுது. ஸ்பெயினுக்குள்ள ஏதேனும் ஒரு வழியில நுழைஞ்சிட்டா போதும், சட்டப்பூர்வ குடியுரிமை அல்லது வேலை வாய்ப்பை பெற முடியுன்ற நம்பிக்கையே கடல் அலைகள் மற்றும் எல்லை பாதுகாப்பு படைகளின் கெடுபிடிகளை மீறி மொராக்கோ மக்களை உயிரை பணயம் வைக்க செய்கிறதுன்னு போலீசார் சொல்றாங்க. வட ஆப்பிரிக்க கடற்கரையில அமைஞ்சிருக்கிற சியூட்டா மற்றும் மெலிலா ஆகிய ஸ்பெயின் நகரங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஆப்பிரிக்க கண்டம் பகிர்ந்து கொள்ளும் நில எல்லைகளாகும். இதனால கடல்ல நீண்ட தூரம் பயணிப்பதை தவிர்த்து நீந்தியோ அல்லது எல்லை சுவர்களை கடந்தோ எளிதில் ஐரோப்பிய மண்ணை அடைஞ்சிடலாம்ன்றதுனால இந்த பகுதி முதன்மை இலக்காக மொராக்கோ இளைஞர்களால தேர்ந்தெடுக்கப்படுது. இதற்கிடையில ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சேஸ் வெள்ளிக்கிழமை சியூட்டா பகுதிக்கு போனாரு. நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வர எல்லா விதமான நடவடிக்கைகளையும் எடுத்து வரும். இந்த அத்துமீறல் ஸ்பெயின் இறையாண்மைக்கு எதிரானது. சட்டவிரோதமாக உள்ளே நுழைஞ்சவங்கள இதுவரை 25,000 பேர் மீண்டும் மொராக்கோ அனுப்பப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாரு. ஒரு புறம் சட்டவிரோத ஊடுருவல்கள் தொடர, இன்னொரு புறம் ஐரோப்பிய நாடுகள் பலவும் ஸ்பெயினுக்கு ஆதரவு தெரிவிச்சு வருது. ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா வோன் டெர் லெயன் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இது துளியும் ஏற்புடையதல்ல. ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள இப்படி
இப்படியான ஊடுருவல்களை அனுமதிக்க முடியாது. அபாயகரமான இந்த ஊடுருவல்களை உடனடியாக தடுத்து நிறுத்தணும், கடத்தல் கும்பல்களின் சதி வலையையும் முறியடிக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. மேலும் சட்டவிரோத குடியேறிகள் விரைவில் நாடு கடத்தப்பட வேண்டும்னு சொல்லி இருக்கிறாங்க.